நாங்கள் இந்த எல்லாத்துலேயும் போகிறத இதெல்லாம் பார்த்தோம்னா போர்டு எல்லாமே பிரபு டென்டல் தான் இருக்குது. ஒன்றும் பிரபு எம்பிபிஎஸ்ஸும் கிடையாது. இந்த சாட்டை சாட்டை லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நானும் பார்த்தேன் இந்த இதை. காதில் ஸ்டெத்தஸ்கோப் வைக்கிறாராம் இவர். என்ன மருத்துவர் தான் இவனை முட்டாள சாட்டை. என்னைக்காவது வந்து பிரபு வந்து நான் என் டாக்டர் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அவர் பல் டாக்டர் தானே. நானும் இந்த பேட்டியில் பார்த்து என்ன பல்ல பிடுங்குறாருன்னு ஒரு மரியாதை தெரியல. ஒரு டாக்டருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியல சாட்டைக்கு. நீலாம் ஒரு இது வச்சு நடத்துகிற, ஒரு சேனல் வச்சு நடத்துகிற, உனக்கு 10 ரூபா காசை கொடுத்துறாங்கன்னு பேசுகிற. இன்றைக்கி அப்போவே நாங்கள்லாம் கணிச்சோம், இந்த ஏன் இப்படி சம்மந்தம்லாம் பேசுகிறாங்களே இந்த லூசு பயலுக, இந்த மாதிரி சீமான் நிற்க போகிறான்னு பார்த்தா அதுதான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. இல்லை அவர் பல்ல பிடுங்குறது பிடுங்காதான் அது அவருக்கு தெரியும். நீங்கள் இத்தனை நாள் அரசியல் என்ன பிடுங்குனீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அண்ணன் தம்பி சீமான் நீங்கள் என்னத்தை பிடுங்குனீங்க நீங்கள்? நீங்கள் உங்களால் பிடுங்க முடியாதான் அந்த பிறகு டாக்டர் பிறகு வந்து பிடுங்க வந்திருக்காரு. அதாவது சாட்டை என்ன பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சான். பல்லு போச்சுன்னா ஒன்றும் பேசவே முடியாது. நம்மளாம் ஊமை தான். அப்படிப்பட்ட அந்த மருத்துவத்துறையில் இருக்கார். இன்றைக்கி நம்பர் 1 டாக்டராக இருக்கார். காசு பணம் வாங்குறாரு இல்லையோ, போனவர்கள் சிரிச்ச முகத்தில் அதை பார்த்து அனுப்பி விட்டுறாரு. சரியாண்ணே, நாளைக்கு சாட்டை என்ன உங்களுக்கு பல்லுகள் எதுவும் போச்சுன்னா வாங்க, நானே ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டேன் பிரபுக்கிட்ட, அவரே இலவசமாக உங்களுக்கு பல்ல கட்டி கொடுத்துறேன். நீ பிரபு அப்போ இது பண்ணுறிய, அவரோட அரசியல் அனுபவத்துக்குலாம் நீ கால் தூசி வருவியா? நீ காசை வாங்கிட்டு பேசுகிற நீ எங்கே? மக்களுக்கு என்ன சேவை செஞ்சால் பிரபு அப்பா இங்கே பார்த்து இப்போ பேசு சாட்டை. இப்போ ரீல்ஸ் டாக்டர்னு சொல்கிற. சரிப்பா, நீ சொல்லிட்டு போ. அதில் ஒன்றும் மாட்டு கருத்தில் அவர் ரீல்ஸ் டாக்டர் தான், ரீல்ஸ் தான் போகிறாரு. ஆனால் அவர் பண்ண மக்களோட பணியும் அவர் சொந்த காசெல்லாம் பண்ணார். சாட்டைக்கிட்ட வாங்கியோ அடுத்தவன்ட்ட வாங்கியோ பண்ணலை. அவர் வந்து மக்களுக்கு பணி வைப்பார், அந்த வேலைகளை பாரு, எவ்வளோ பேருக்கு அந்த உதவி பண்ணியிருக்காரு அதை பாரு, வெளியில் தெரியாமல். ஏப்பா நீ காசை வாங்கிட்டு நீ ரீல்ஸுக்கு பேசுகிற உனக்கே நீ இவ்வளோ திமிரு இருக்கும் போது சொந்த காசை போட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி நேற்று பண்ணல, ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணுறாருப்பா. அதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசு. எவனா காசை கொடுத்தா எழுதி கொடுக்கான்னு சொல்லி பேசாத. என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ஏதாவது நம்ம ஒரு அதிகாரத்தில் வரணும்ல, அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது தான் தெரியும் என்ன செஞ்சுருக்காருன்னு. இப்போ சொந்த காசை போட்டு இவ்வளோ பண்ணுறாருல்ல, அதிகாரத்துக்குள்ளே மக்கள் உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுக்குள்ள பண்ணிட்டு உங்கள் அண்ணன் சீமான் என்ன பண்ணார்? இப்போ வந்து நிற்கிறாரு, எந்த தைரியத்தில் வந்து காரைக்குடியில் நிற்கிறாரு ஓட்டு. இப்போ காரைக்குடியில் வந்து இவர் காரைக்குடியில் டெபாசிட் வாங்கிட்டு ரொம்ப டெபாசிட் வாங்குறது ஒரு சிரமம், வாங்குறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. முதல்ல இன்னொரு முகம் வந்து வாங்குச்சு போனதில். ஆனால் இந்த தடவை உங்கள் அண்ணனுக்கு அதில் வந்து பாதி கூட விழுகாது. அவருக்கு வாங்கின ஓட்டு கூட உங்கள் அண்ணனுக்கு பாதி கூட இந்த தடவை விழுகாது. ஆமாம், அதனால் அந்த வாய்ப்பு மக்களுக்கு கொடுத்தாதான், அந்த வாய்ப்பை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், என்ன செஞ்சுருக்காரு செய்யலைன்னு நம்ம பேச முடியும். கருத்தை முதல்ல வாய்ப்பே கொடுக்காம என்ன செஞ்சாருன்னா, அவங்க தாத்தாலாம் எம்எல்ஏ சாட்டை, அவங்க தாத்தாலாம் எம்எல்ஏ யார்? டாக்டர் பிரபுவோட தாத்தா. நீ வந்து இங்கே விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச அவரை பற்றி. அண்ணே சீமான் அண்ணே, உங்களை ஒரு வேண்டுகோள், இந்த சாட்டை துறைமுறை நல்லா இருப்பே, சாட்டை துறைமுறை மட்டும் ஒதுக்கிருங்க. அவன் உங்களை வந்து காரைக்குள்ளே குழியை பறிச்சுட்டு கமான் கூப்பிட்றேன். அதில் விழுகாதது உங்கது. ஆனால் ஆல்ரெடி விழுந்துட்டியே அவன் பேச்சை கட்டு. இப்போ கூட ஒன்றும் நட்டம் இல்லை. சாட்டை துறைமுறை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, இல்லைனா உங்களை அந்த குழிகளை போட்டு செம்மிடுவேன். பார்த்துக்கிறங்க.